பேரம் பேத்திலாம் எடுத்த பிறகு பேசிட்டாங்க. அந்த 6-7 மட்டும் நான் ஏறாம இருந்திருந்தேன்னா அந்த 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 ஒரு சின்ன விஷயங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இதை தருது. அழகாக கேள்வி கேட்டாங்க. அதுவும் அவர் சொன்ன திருக்குறள்லாம் ரொம்ப ஆச்சரியமான திருக்குறள். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருது கோடியும் அல்ல பல பாருங்க. சொல்ல கோடிங்கிற எண்ணிக்கை இருந்தாங்க. தமிழில் எண்ணிக்கை இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, கோடிங்கிற எண்ணிக்கை இருக்குதுங்க. நம்ம ஊரில் சாதாரண பழமொழி உண்டு. ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடி. திருகை என்னன்னா கீழே ஒரு கல், மேலே ஒரு கல், நடுவில் ஒரு கைப்பிடி இப்படி சைடில், இதில் தானியத்தை போட்டுட்டு இப்படி சுற்றி இப்படி வர்றதுக்குள்ள இங்கே போகிறதுக்குள்ள இந்த மனசு அவ்வளவு போய் தாண்டி விட்டுறோமா. அதுபோல் ஒரு வினாடிக்குள்ள நம்ம 1000 சிந்திப்போம். அந்த சிந்தனைகள் என்ன செய்ய போகுது, இந்த விஞ்ஞானம் என்ன செய்ய போகுதுன்னு பயமாக இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன மகிழ்ச்சியெல்லாம் நம்ம அடைஞ்சோம். நான்லாம் டூரிங் தியேட்டரில் செகண்ட் ஷோ படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ இன்டர்வல்லையே போய் உட்காந்து வெளியில் உட்காந்து அந்த படத்தை ஆடியோவை கேட்டு அப்புறம் வீடியோவை போய் பார்ப்பேன். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா. அதுவும் இது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, அது தியேட்டரே இல்லை. இப்போ அப்புறம் என்ன செய்யறது. மகிழ்ச்சி மாறினாலும் அது அந்த நினைவு மாறல பாருங்க. அருமையாக பேசியிருக்காரு. அவருக்கு நம்முடைய நல்ல பாராட்டு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவாக நம்முடைய வணக்கத்துக்குரிய காயத்ரி தியானந்த் அவர்கள் வருகிறார்கள். அவங்க மெட்டாவில் குவாலிட்டி இன்ஜினியராக இருக்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட எதிர்கால வளர்ச்சி தான் என்று பேச இருக்கிறார்கள். வாங்க. நல்லா இருக்கு. வருகை தந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்களும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும். தெளிவான தமிழ், உங்களுக்கு தெரியாத தகவல்கள், திருத்தல வரலாறு, திகட்டாத சிறுகதைகள், வியாபார நோக்கம் இல்லாத திரை விமர்சனம், அத்தனையும் ஒரே ஒருவரிடம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அவர் நம் நடுவர், செம்மொழி காப்பவர், செந்தமிழ் செல்வர், முனைவர் திரு கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களிடம். சுருக்கமாக சொல்லணும்னா ஹியூமன் சாட் ஜிபிடி. அவர்கிட்ட நீங்க என்ன கேள்வி வேணா கேட்கலாம், அவர் பதில் சொல்லுவார். அவரின் முன்னால் பேச வாய்ப்பளித்த பாரதி தமிழ் சங்கத்திற்கும், கற்பக கணபதி ஆலய நிர்வாகத்தினருக்கும், நக்கீரர் பட்டிமன்ற குழுவிற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். எதிரணியின் சூப்பர் சிங்கர் திருமதி வித்யா அவர்கள் வந்த உடனே எங்க அணியை ஜனநாயகன் அணி அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேளை பட்டிமன்றத்துக்கு சென்சார் இல்லை, இருந்திருந்தா ஒரு அணியே காணும். அப்புறம் இது எலெக்ஷன் டைமு, கூட்டணிக்கு வாங்க பொட்டியெல்லாம் இருக்குன்னு வேற சொன்னாரு. பொட்டியை திறந்து பார்க்கிறீர்களா காயத்ரி அப்படின்னு. பொட்டியை எந்த பொட்டியை நீங்க தான் ஒரு பொட்டியை கற்பனை பண்ணிருக்காங்க. கூட்டணிக்கு வர்றதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதன் மூலமா எங்களுக்கு என்ன வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட்டணிக்கு வந்துடுறோம். ஒரு சிஎம் பதவி, ஒரு பிஎம் பதவி, இல்லை ஒரு துணை முதல்வராவது இருக்கான்னு சொல்லுங்க, உடனே கூட்டணி அமைச்சிடலாம். வளர்ச்சி முக்கியம் அமைச்சரே. அது அமைச்சர் தான். இவங்க 3 பேரும் சேர்ந்து ரோட் ஷோ காட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பினா ரோட்ல தான் நிற்கணும். நிகழ்கால மகிழ்ச்சி மட்டுமே முக்கியம் என்று நினைத்த மனிதன் நாடோடியாக வாழ்ந்தான். அவன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கிய பிறகுதான் பரிணாம வளர்ச்சியே நிகழ்ந்தது. இவங்கெல்லாம் ஒரு படத்துல சார்லி சார் சொல்வார் தெரியுமா, உங்களை கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன்னு. அந்த மாதிரி உங்களை பின்னாடி கூட்டிட்டு போறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க. அப்புறம் தலைப்பை பாருங்க, நிகழ்கால மகிழ்ச்சி. அதுவும் இன்றைய சூழலில் கணவன் மனைவி அப்படின்ற ஒரு வார்த்தையே கமிட்மெண்ட் தான். இப்போ இருக்கிற 2K கிட்ஸு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு 10,000 பேர் வச்சுருக்காங்க. சிச்சுவேஷன்ஷிப்புங்கிறான், ஃப்ளர்டேஷன்ஷிப்புங்கிறான், அப்புறம் டெக்ஸ்டேஷன்ஷிப்புங்கிறான். இதையெல்லாம் தாண்டி கணவன் உங்களுக்கு தெரியல. ரிலேஷன்ஷிப்பா இதையெல்லாம் தாண்டி கணவன் மனைவி அப்படின்ற நிலைக்கு வரணும்னாலே இவங்களோட நம்ம எதிர்காலத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான்
கணவன் மனைவி அப்படின்ற நிலையே வரும். அப்புறம் வேலைக்கு செல்வது. இதுல வந்து வித்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கஷ்டப்படாம வாழலாம் அப்படின்னு. மன்னாரன் கம்பெனில வேலை பார்க்குறீங்களா வித்யா? எப்போ வந்த படம் பாருங்க. எங்க அணியில கோவிந்த் அவர்கள் அழகா சொன்னாரு, 101 டிராஃபிக்ல போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்கவுங்க படுற பாடு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு அதி கொஞ்சம் ஜாஸ்தியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு வந்து சேரும்போது. இதுல இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கஷ்டப்படாம வேற வாழ்றாங்களா? இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டார்ட் அப் வந்து நிகழ்கால மகிழ்ச்சிக்காக தொடங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க பாருங்க. இதுக்கு இங்க இருக்கிறவங்களெல்லாம் வேற சாட்சி கூப்பிட்டாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், என்னைய நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டு ஸ்பான்சர்ஷிப்பையும் வாங்கி கம்பெனியை ஓச்சு விட்டுருவாங்க போலயேன்ற மாதிரி ஸ்டார்ட் அப்பு நிகழ்கால மகிழ்ச்சிக்காக தொடங்கப்படுது. நீங்க வேணா ஆனுவல் growth ரிப்போர்ட்ல growth ஒன்றும் இல்லை, டெய்லி சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு காட்டி பாருங்க. எத்தனை இன்வெஸ்டர் வராருன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். நம்ம சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னாலே போதும். இருந்தோமோ இல்லையோ அது எப்படி இருந்தா ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பச்சை நாடு பச்சை அட்டை இதுதான் வாண்டடா வம்பளிக்கிறது. நம்ம பாட்டுக்கு சும்மா தான் இருப்போம், சரி சொல்லுவோம் பதில் சொல்லிதான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி. இந்த பச்சை பச்சை என்ற இச்சை எல்லாம் எதுவரை? நாளைய தீர்ப்பு வரும் வரை. அந்த நாளை தான் நம்பிக்கை. எதிர்காலத்துல எது நிச்சயம் அப்படின்னு கேட்டாங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த மாற்றத்திற்கு உங்களை தயார் செய்து கொள்வதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற விலைவாசி 5 வருஷத்துல இருக்காது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் இருக்காது, வாழ்க்கை முறை இருக்காது. இதுக்கெல்லாம் உங்களை தயார் செய்து கொள்வதுதான் வளர்ச்சி. கல்வி அறிவின் வளர்ச்சி, நல்ல பழக்க வழக்கங்கள் பண்பாட்டின் வளர்ச்சி, உணவு உடலின் வளர்ச்சி, தமிழ் உயிரின் வளர்ச்சி. உலகநாயகன் வந்து இங்க ஏஐ ஸ்டார்ட் அப்பை பத்தி தெரிஞ்சுக்க வந்தது கூட வளர்ச்சிக்காகத்தான், நிகழ்கால மகிழ்ச்சிக்காக கிடையாது. அப்புறம் வந்து நிகழ்கால மகிழ்ச்சி தான் முக்கியம் சொல்ற இவங்க மாசம் படிச்சிரு சிதம்பரம், படிப்பு தான் அவனை காப்பாத்தும்னு சொல்ற எதிர்கால வளர்ச்சி பற்றி பேசுற நாங்க தூசம். ஆடியன்ஸை என்னன்னு நினைச்சிருந்தா இதை அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்றைய மகிழ்ச்சிக்காக பட்டிமன்றம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பட்டிமன்றம் என்ற கலை தமிழின் மிக தொன்மையான ஒரு கலை, தமிழில் மட்டுமே இருக்கும் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு கலை. 2000 ஆண்டுகள், குறைந்தது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இதை பத்தி எங்க மதுரைக்காரர் மணிமேகலை அப்படின்ற காப்பியத்துல எழுதியிருக்காரு. நிகழ்கால மகிழ்ச்சிக்காக மட்டுமே இதை செய்திருந்தால் இந்த கலை இத்தனை தலைமுறை தாண்டி வளர்ந்து இருக்குமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருக்கு பின்னால் பேசிய சகோதரி சுகன்யா அவர்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு எல்லாத்தையும் ஓப்பனா உளறிடுவாங்க. உயர் வாழ்க்கை தரம், அதாவது வாழ்க்கை தரத்தில் வளர்ச்சி, பெண் கல்வி, பெண் கல்வியில் வளர்ச்சி, பொருளாதார சுதந்திரம், பொருளாதார சுதந்திரத்தில் வளர்ச்சி, இத்தனை வளர்ச்சி. அதாவது அவங்க வேலைக்கு போற கணவன் மனைவியை பார்த்து வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பொறுப்பு வளர்ந்துருக்குது. இத்தனை வளர்ச்சி, அதனால அவங்களுக்கு கிடைத்தது மகிழ்ச்சி. இவங்க சொன்னதுலேயே வந்து கிட்டத்தட்ட எப்படி சொன்னாங்கன்னா, கவலை இல்லாத மனிதன் கடவுளுக்கு சமம்ங்கிற மாதிரி சொன்னாங்க. கருணை உள்ள மனிதன் கடவுளுக்கு சமம்னு சொன்னா கூட பரவாயில்ல. இல்லை யாரோ தெரியாத ஒருத்தங்க அடிபட்டு கிடக்காங்க, அவங்கள பார்த்து கண்ணீர் வருது, அந்த அன்பில் கடவுளை பார்க்கலாம்னு சொன்னா கூட பரவாயில்ல. இவங்களா ஒரு கதையை கட்டி இதுதான், இதுக்கு பேர் தான் கம்பி கட்டுற கதை. அவருக்கு பிறகு பேசிய கம்பி கட்டுற கதை என்ன? இந்த பரிதாபங்கள்ல தான் முதல்ல கேட்டுருக்காங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாயா அப்படின்னு. அவருக்கு பிறகு பேசிய சகோதரர் சதீஷ் அவர்கள் கோவிடை பத்தி நிகழ்கால மகிழ்ச்சியில பேசணும்னு நினைச்சாரு பார்த்தீங்களா, வேற லெவல். அதுவும் நிலையாமையை பத்தி சொல்றாரு. இவருக்கு தலைப்பு சரியா பார்த்தாரா இல்லையாங்கிற ஒரு டவுட். நிகழ்கால மகிழ்ச்சிங்கிறது அவர் பேச்சிலையும் இல்லை, அவர் சொன்ன எதுலேயுமே இல்லை. பேரிடர் காலம், கோவிட் அப்படின்ற பேரிடர் காலத்தை நம்ம எப்படிங்க கடந்து வந்தோம்? தொழில்நுட்ப வளர்ச்சி, மருத்துவத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி, மக்களிடையே ஏற்பட்ட விழிப்புணர்வு வளர்ச்சி, இத்தனை வளர்ச்சி இல்லைன்னா கோவிடுங்கிற பேரிடர் காலத்தை உங்களால் கடந்து வந்திருக்க முடியுமா? ஒரு கோட் வேற ஒன்று சொன்னார், டுடே இஸ் அ கிஃப்ட் அப்படின்னு.
நாளைக்கு எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கல்ல, உங்கள் மேனேஜர் கிட்ட ப்ரெசன்டேஷன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்டால் அவர்கிட்ட சொல்லுங்கள், டுடே இஸ் அ கிஃப்ட், டுமாரோ இஸ் ஹிஸ்டரி, ரெஸ்ட் இஸ் மிஸ்டரி அப்படின்னு டிஆர் மாதிரி பேசுங்க. அவர் ஹெச்ஆருக்கு கால் பண்ணிடுவார். அப்புறம் கேசட்டில் பாட்டு கேட்டது மகிழ்ச்சி. எனக்கு நிஜமாவே புரியல, தலைப்பு என்ன? நிகழ்கால மகிழ்ச்சி. கேசட்டில் பாட்டு கேட்டேங்கிறாரு, முதல் காதல்ங்கிறாரு, அப்பா கூட வண்டியில் போனேங்கிறாரு. எல்லாமே கடந்த காலமாகவே இருக்கீங்க. இதில் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் பேசினா கடந்த காலத்துக்கு வர்றதுக்கு உங்ககிட்ட வாட்ச் இருக்கா? எப்படி வருவீங்க? நாங்கள் எதுக்குங்க வரோம்? நாங்கள் தான் எதிர்காலத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே. உங்ககிட்ட வாட்ச் இல்லைன்னா எப்படி கடந்த காலத்துக்கு வருவீங்க? என்ன பேசுகிறாங்க இந்த அணியை கொஞ்சம் பாருங்கள். ஒருத்தங்க என்னன்னா எந்த அணிக்கு பேசுகிறாங்கன்னு தெரியாமல் பேசுகிறாங்க, ஒருத்தர் என்னன்னா என்ன தலைப்பில் பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு அணி. இதுக்கு நாங்கள் வேற வரணும் கூட்டணி. வீட்டில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. இதில் விசில் அடிக்கிறாங்களா? நம்ம ஊரில் டெய்லி காலையில் விசில் அடிப்பாங்க. எதுக்குன்னு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, நிகழ்கால மைல் கற்களை தாண்டாமல் எதிர்காலத்திற்கு செல்ல முடியுமா அப்படின்னு. மைல் கற்கள் எந்த சாலையில் இருக்கும்? சீராக அமைக்கப்பட்ட சாலையில் மைல் கற்கள் இருக்கும். வேலைக்கு போகிற கணவன் மனைவியோட வாழ்க்கைங்கிறது சீரான அமைக்கப்பட்ட சாலையில் செல்லும் சொகுசான பயணம் கிடையாது. மயில் கற்களையும் வானவில்களையும் வேடிக்கை பார்த்துட்டு செல்றதுக்கு அது ரொம்ப கடினமான பயணம். இதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். இதில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சுகர் கோட் பண்ணாதீங்க. இதில் இருக்கும் சங்கடங்களையும் அசௌகரியங்களையும் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற கம்பெனிலாம் பேன் இந்தியா கம்பெனி கிடையாது, பேன் வேர்ல்டு கம்பெனி. பல டைம் ஜோனில் மீட்டிங் வச்சிட்ருக்கான். ஒரு மீட்டிங் டைம் மாறினா கூட நம்ம கணவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். 2 குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா எந்த குழந்தைய எந்த டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணணும், எந்த குழந்தைய எந்த டியூஷனில் ட்ராப் பண்ணணும், மேத் ஹோம்ஒர்க்கை எங்கே டவுன்லோட் பண்ணணும், தமிழ் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை எங்கே அப்லோட் பண்ணணும், இத்தனையும் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். எந்த நம்பிக்கையில்? அவருக்கு அந்த டயத்தில் மீட்டிங் இருக்காதுன்ற நம்பிக்கையில். இருந்துட்டா வீட்டில் சண்டை வருமா வராதா? ஊடலும் கூடலும் இல்லறத்தில் சகஜம். இதை விட்டுட்டு நாங்க 24 மணி நேரமும் மகிழ்ச்சியா தான் இருக்கோம்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. மகிழ்ச்சி, அதாவது மகிழ்ச்சி மட்டும்தான் இல்லறத்துல. நீங்கள் இன்ஸ்டாவில் பார்ப்பது அல்ல எங்கள் எந்த இல்லறம். எங்க அணில மொய்தீன் அவர்கள் அழகா சொன்னாரு, ரீல்ஸ் வேற ரியல்ஸ் வேற அப்படின்னு. இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை. நம்ம தான் சொல்லணும். எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கு, இதையெல்லாம் தாண்டி வளர்ச்சி பற்றிய சிந்தனை இருந்தால்தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படின்னு. எமோஷன்ஸ் பற்றி சொன்னாங்க இல்லையா? மகிழ்ச்சிங்கிற எமோஷன், எந்த ஒரு எமோஷனுமே 90 செகண்ட் மேலே ஆக்டிவாக இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அவங்க ஒன்று எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும், இல்லை கடந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். காணல் நீரை தேடி ஓடும் பொய்மான்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். நாளை என்பது நதி போன்றது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த நதிக்கரையில் தான் நாகரிகங்களின் வளர்ச்சியே நடந்தது. சாதாரண நதி கிடையாதுங்க, மகாநதி. மகாநதி திரைப்படம் பார்த்துருக்கீங்களா யாராவது? அந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் மனசில் அப்படியே ஒரு உழுக்கு உலுக்கிடும் அந்த படம். நிகழ்கால மகிழ்ச்சி பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு கணவன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் முடிவெடுத்தால் வாழ்க்கை அவனை எந்தெந்த பாதையில் இழுத்து செல்லும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஒரு தத்ரூபமாக ஒரு படமாக எடுத்திருப்பாரு. இன்னைக்கு மகாநதி ரிலீஸ் ஆகி 32 வருடங்கள் ஆகிறது. இன்னும் நம்ம மனசில் நிற்குது. அவர் இப்போ படம் ரிலீஸ் ஆகணும், கலெக்ஷன் ஆகணும்னு நினச்சிலாம் நிகழ்கால மகிழ்ச்சிக்காக உலகநாயகன் அந்த திரைப்படத்தை எடுக்கலை. இதை பார்க்குறவங்களெல்லாம் அது தொடரும். அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. மகாநதி திரைப்படம் பார்க்கும் பொழுதெல்லாம் உங்கள் மனதில் ஒரு அச்சம் தோன்றும். அந்த அச்சம் உங்களுக்குள் உயிர் பெற்று இருக்கும் வரை எதிர்கால வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் தான் உங்கள் வாழ்வை ஆட்சி செய்யும். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லாத நிகழ்காலம் இருண்ட காலம். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினால் உங்கள் வாழ்வில் மலரும் வசந்த காலம். வசந்தம் எல்லோர் வாழ்விலும் மலரட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும். சூரியன் போல் வாழ்க்கை சுடர் விழட்டும். வளர்ச்சி தீ பரவட்டும்.
வாழ்க தமிழ். வாய்ப்படுத்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். ரொம்ப சிறப்பா அழகா எது நீங்க தாக்கி தன்னாட்டி அப்படியே தூக்கி நிப்பாட்டி எல்லா வேலையும் பார்த்து அழகா பேசியிருக்கிறாங்க. 6 பேருக்குமே நீங்க ஒரு பாராட்டை கொடுக்கலாம். குறிப்பா மத்திய பட்டிமன்ற குழுவினர் இதை உருவாக்கின இயேசு அவர்கள், அவருக்கு நம்ம பாராட்ட சொல்லணும். ஏன்னா இந்த 6 பேருமே இவ்வளவு அருமையா பேசுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு முயற்சி அவங்க எடுத்திருப்பாங்க. அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பேச்சுக்கிறது இப்படித்தாங்க. அந்த பேச்சு வர்றதுன்னா அதுக்கு அவ்வளோ பாட்டு நம்ம படணும். ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, இதே 3 பேர் இந்த பக்கம் உட்கார வச்சு பேச விட்டாலும் பேசுவாங்க, இதே 3 பேர் இங்கே உட்கார வச்சு பேச விட்டாலும் பேச முடியும். நமக்கு என்ன தெரியுங்களா, ஒரு டிக்கெட்ல 2 படம் பார்க்குறோம், அவ்வளோதான் சந்தோஷம். அதை பார்க்க கேட்க நமக்கு சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றியை சொல்லி பட்டிமன்றம் ஆரம்பிச்சு